சுவையில கறிய மிஞ்சும் அளவுக்கு கருப்பு சுண்டல் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கொடுக்கிற மாதிரி சுண்டல் கிரேவி இது. சீக்கிரமா ஈஸியா வீட்ல செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபுட் இண்டியன். கருப்பு சுண்டலை 250 கிராம் எடுத்து முன்னாடி நாளே ஊற வச்சுக்கோங்க. காலையில ஊற வைக்கிற மாதிரி இருந்தா விசில் அதிகமா விடணும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். 4ல இருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. கிரேவிக்கு போடுற இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 3 பெரிய வெங்காயம் மீடியமா கட் பண்ணி ஜார்ல போட்டுக்கோங்க. தக்காளி 3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு 10 பல் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம அரைச்சு நம்ம எடுத்துக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப குக்கரை வச்சுக்கலாம். நான் டைரக்டா குக்கர்ல மசாலாவோட சேர்த்து தான் சுண்டலை வேக வைக்க போறேன். ரெஸ்டாரண்ட்லயும் இப்படித்தான் செய்வாங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் பிரியாணி இலை 2 ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் போடும்போது ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, வரமிளகாயை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. 3 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி மசாலாவோட சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இந்த கிரேவி ரொம்ப குயிக்கா செய்ய முடியும். நல்ல டேஸ்டாவும் இருக்கும். சப்பாத்தி, பூரி, ரைஸ், ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு நான்வெஜ் டேஸ்ட் ஃபீல் இருக்கும். ரொம்ப நேரம் வணங்க தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். வணங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போடக்கூடாது. இப்போ ஊற வச்ச கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். கிரேவி கொதிக்கும் போது பொடியா கட் பண்ணின கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கொதி வந்துருச்சு. இப்ப குக்கர் மூடி போட்டு 5ல இருந்து 6 விசில் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப குயிக்கா செஞ்சாச்சு. இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி சுண்டல் கிரேவி செஞ்சா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கருப்பு சுண்டல்ல நல்ல புரோட்டீன் இருக்கு. வாரத்துல ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடணும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது அரிசி புட்டு, ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செமையா இருக்கும். அவ்வளவுதான். கறியை மிஞ்சும் அளவுக்கு கருப்பு சுண்டல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.